ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒரு 25 குட்டி சென்டென்சஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 74,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, போய் படி. ரொம்ப நேரம் விளையாடுற போய் படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தான். கோ அண்ட் ஸ்டடி. கோ அண்ட் ஸ்டடி. கோனா போகிறது, ஸ்டடினா படிக்கிறது. கோ அண்ட் ஸ்டடி, போய் படி. அதுவே நீங்கள் பாருங்களேன், நீ ரொம்ப நேரம் படிச்சுட்ட, போய் கொஞ்ச நேரம் விளையாடு, போய் விளையாடு அப்படின்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுவும் சிம்பிள் தாங்க. கோ அண்ட் ப்ளே. கோ அண்ட் ப்ளே. கோ அண்ட் ப்ளே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கோ அண்ட் ப்ளே, போய் விளையாடு. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு காலம் நீ சென்னைக்கு போகிற, அங்கே எவ்வளோ காலம் தங்கியிருப்ப அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஹவு லாங். ஹவு லாங். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஹவு லாங், எவ்வளவு காலம். நெக்ஸ்ட் ஒன், யாரிடமும் சொல்லாதே. நான் முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலிஸ் கிட்ட, ரொம்ப முக்கியமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்ககிட்ட நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம், யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். சிம்பிளாக தாங்க இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன வேர்ட் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். டோன்ட் டெல் எனி ஒன். டோன்ட் டெல் எனி ஒன். டோன்ட்னா சொல்லிடாத, நோ அப்படிங்கிறதுக்கு டோன்ட் யூஸ் பண்ண போகிறோம். டெல்லுனா சொல்கிறது, எனி ஒன்னா யார்கிட்டையுமே. அப்படின்னா டோன்ட் டெல் எனி ஒன்னா யாரிடமும் சொல்லாதே. என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் டெல் எனி ஒன், யாரிடமும் சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், இது உண்மையாவா? இது உண்மையா? எனக்கு நம்புற மாதிரி தெரில, இது உண்மையா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. இஸ் இட் ட்ரூ? இஸ் இட் ட்ரூ? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இஸ் இட் ட்ரூ? இது உண்மையா? நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் சொல்லட்டுமா எப்படி சொல்லலாம்? ஷால் ஐ சே. ஷால் ஐ சே, நான் சொல்லட்டுமா? நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாதே. அமைதியாரு, சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சத்தம் போடாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாதே. நெக்ஸ்ட் ஒன், நான் பயப்படல. நான் பயப்படலை எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஸ்கேர்டு. ஐ எம் நாட் ஸ்கேர்டு. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ எம் நாட் ஸ்கேர்டு, நான் பயப்படலை. நெக்ஸ்ட் ஒன், அழாதே. ஏன் அழுகிற? அழாமல் இரு. அழாதேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? சிம்பிள் சென்டென்ஸ் தாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. க்ரைனா அழுகிறது, அழாதே அப்படின்னா டோன்ட் க்ரை, அழாதே. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது பிடிக்குமா? உனக்கு இது பிடிக்குமா? நம்ம தெரிஞ்சவங்க கூட வெளில போவோம், நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம். உனக்கு இது பிடிக்குமா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? உனக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. டூ யூ லைக் இட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டூ யூ லைக் இட். டூ யூ லைக் இட், உனக்கு இது பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், என்னை தள்ளாதே. ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்து நம்மளை தள்ளுவாங்க. நம்ம சொல்லலாம், என்னை தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை தள்ளாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதுவும் சிம்பிள் தாங்க. தள்ளுறதுனா புஷ். என்னை தள்ளாதே அப்படின்னா டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் மீ. டோன்ட் புஷ் மீ, என்னை தள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், இதை உடனே செய். தாமதிச்சிடாத, இது சீக்கிரமாக இதை உடனே செய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதை உடனே செய் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? டூ இட் நவ். டூ இட் நவ், இதை உடனே செய். நெக்ஸ்ட் ஒன், திரும்ப முயற்சி பண்ணு. ஒரு எக்ஸாமில் எதுவும் நம்ம ஒன்று ஃபெயில் ஆகிருப்போம்,
அப்போ பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலிலாம் சொல்லுவாங்க, பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் ஓகே, நீ அகைன் மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. திரும்பவும் முயற்சி பண்ணு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை அகைன். ட்ரை அகைன். ட்ரைனா முயற்சி பண்ணுறது, அகைன் அப்படின்னா மறுபடியும், திரும்ப. திரும்ப முயற்சி பண்ணு, திரும்ப முயற்சி செய் அப்படிங்கிறதுக்கு ட்ரை அகைன். நெக்ஸ்ட் ஒன், இரண்டையும் எடுத்துக்கொள். இரண்டையும் எடுத்துக்கொள். எப்படி சொல்லலாம்? டேக் போத். டேக் போத். இரண்டையும் எடுத்துக்கொள். நெக்ஸ்ட் ஒன், ஏன் நிற்கிற? ஏன் நிற்கிறாய்? எப்படி கேட்கலாம் அது இங்கிலீஷில்? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங்? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங்? ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங்? ஏன் நிற்கிற? நெக்ஸ்ட் ஒன், வெளியில் போகாதா, மழை பெய்யுது, வெளியில் போகாதான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வெளியே போகாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ அவுட். டோன்ட் கோ அவுட். வெளியே போகாதே. நெக்ஸ்ட் ஒன், இவ்வளவு யோசிக்காத. நீ ரொம்ப போட்டு யோசிக்காத. இவ்வளோ யோசிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ யோசிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் திங்க் ஸோ மச். டோன்ட் திங்க் ஸோ மச். இவ்வளவு யோசிக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நகராதே. நகராதே. நகராமல் அப்படியே நெல்லு. நகராதே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. நகர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மூவ்னு சொல்லுவோம். அப்போ நகராதே அப்படின்னா சிம்பிள் தாங்க. டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். நகராதே. நெக்ஸ்ட் ஒன், உன் கையை உயர்த்து. உன் கையை உயர்த்து. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, உன் கையை உயர்த்து, உன் கையை தூக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரைஸ் யுவர் ஹேண்ட். ரைஸ் யுவர் ஹேண்ட். உன் கையை உயர்த்து. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொன்ன? நீ எதோ சொல்லியிருந்தா நான் கவனிக்கல, சாரி. நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? நெக்ஸ்ட் ஒன், வாக்குவாதம் வேண்டாம். நமக்குள்ளே எதுக்குங்க வாக்குவாதம் வேண்டாம்? எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. வாக்குவாதம் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மழை பெய்யுதா? நம்ம ஃபோனில் கேட்போம் பார்த்தீங்களா? அந்த பக்கம் இப்போ மழை பெய்யுதா கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் அது இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இஸ் இட் ரைனிங் நவ்? இஸ் இட் ரைனிங் நவ்? இஸ் இட் ரைனிங் நவ்? இப்போ மழை பெய்யுதா? நெக்ஸ்ட் ஒன், இரவு உணவு சாப்பிட்டியா? நீ நைட்டு சாப்பிட்டியா கேட்பாங்க பார்த்தீங்களா? இரவு உணவு சாப்பிட்டாயா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. டிட் யூ ஹாவ் டின்னர்? டிட் யூ ஹாவ் டின்னர்? டிட் யூ ஹாவ் டின்னர்? இரவு உணவு சாப்பிட்டாயா? நெக்ஸ்ட் ஒன், ஏதாச்சும் சொல்லு. சும்மா பரவாயில்ல, ஏதாச்சும் சொல்லு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சே சம்திங். சே சம்திங். சேனா சொல்லு, சம்திங்னா ஏதாச்சும், ஏதாவது. ஓகேங்களா? ஓகேங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேங்க. நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? ஃபோன்லலாம் கேட்போம் பார்த்தீங்களா? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்ட்டு மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு மெயின் வீடியோ, 2 ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க.